நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வணக்கங்க. இன்றைக்கு பாட்டாளி சமூக ஊடக பேரவையினுடைய கலந்தாய்வு கூட்டம் நியமனங்களும் தைலாபுரம் தோட்டத்தில் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த சமூக வலைதளம் மூலமாக உலகை பார்க்கவும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்ட நல்ல விடயங்களை மக்களிடத்தை கடத்தவும் ஊடகத்தை நீங்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துங்கள் என்று நாகரிகமாக எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கடத்த சொல்லியிருக்கார் அப்படின்னா, சுற்றுப்புற சுகாதாரத்தை ஒட்டிய செய்திகளை, விளையாட்டுத்துறை சம்பந்தமான செய்திகளை, வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகளை, அரசியலை நாகரிகமாக வெகுஜன மக்களிடத்தை கடத்த வேண்டும் என்று எங்களுக்கு பணித்திருக்கின்றார். அரசியல் ரீதியாக எத்தகைய விமர்சனங்களை என் மீதும் என்னை சுற்றியுள்ளவர்கள் மீதும் வைத்தார்கள் என்று சொன்னால் அதை நாகரிகமாக நயமாக கையாள வேண்டும் என்று எங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார். 2026 தேர்தலுக்கான வியூகங்கள் நாம் சமூக வலைதளத்தின் மூலமாக எப்படி கையாள வேண்டும் என்று எங்களுக்கு பணித்திருக்கின்றார். இன்றைக்கு 31ஆம் தேதியோட அந்த கடிதத்துக்கான தேதி முடிவடைஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக உங்களுக்கு செய்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடுகிறது. நாளன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூடுகிறார்கள் இதே தைலாபுரம் தோட்டத்தில். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு தைலாபுரம் தோட்டத்தில் கூடுகின்றது. 4ஆம் தேதி மருத்துவர் ஐயா உங்களை எல்லாம் சந்திப்பார். இதுதான் செய்தி. இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் கொடுத்த மாதிரி இல்லை. அதாங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு நாளைக்கு முடிவெடுப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. மருத்துவர் ஐயா இஸ் அ சோசியல் டெமோக்ராட், சமூக ஜனநாயகவாதி. ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ, நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா உங்களை சந்திப்பார். அன்றைக்கு 4ஆம் தேதி என்ன முடிவோ அதனை அறிவிப்பார். யாரு தலைவர் செயலர் கொண்டு புரியல. ஐயா தான் நிறுவன தலைவர், ஐயா தான் ஊடக பேரவையா. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நேற்றே சொல்லிட்டாங்க எங்களுக்கு. அதனால வர முடியல அவங்களால. வேற ஏதாவது கேள்விங்க? சரி, மகிழ்ச்சி. நன்றி. நீண்ட வருடங்களுக்கு பிறகு மருத்துவர் ஐயா அரசியல் பயிலரங்கத்தை புதுப்பித்திருக்கின்றார். அந்த அரசியல் பயிலரங்கத்தில் 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2000 வருடங்களுக்கு பிந்தைய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அவர்களை அரசியல் படுத்தி அவர்களை இந்த அரசியல் களத்தில் அவர்களை கிராமந்தோறும் செல்ல வைத்து 2026ஆம் தேர்தலை சந்திக்குமாறு பணித்திருக்கின்றார். அரசியல் களம், அரசியல் பயிலரங்கம் இன்று முதல் தொடங்குகிறது என்பதை நிறைய இடத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன்.